ஹாய், இன்னைக்கு அவர் பாண்டி டைரிஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சில்லி சப்பாத்தி. மார்னிங் போட்ட சப்பாத்தி லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் இருந்துச்சு. சரி, அதையே வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈவினிங்க்கு வந்து சப்பாத்தியை ஷேப்பில் அழகாக கட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே வானலில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து அந்த கிறிஸ்பினஸ் வர அளவுக்கு பொரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஆல்ரெடி வந்து கார்லிக்கு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர், ஆனியன் எல்லாத்தையும் நான் கேப்சிகம் எல்லாமே சாப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையும் போட்டுக்க போகிறோம். கேப்சிகம் மட்டும் லேட்டாக போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கரம் மசாலா தூள் ரொம்ப போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சில்லி சாஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ சாஸும் போட்டுக்கிட்டு மிளகாத்தூள் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ உடனே குடமிளகா போட வேணாம். லேட்டாக கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொஞ்சம் அந்த வெந்தது போட்டிங்கன்னா தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். இப்போ அது சோயா சாஸ் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டோம் அந்த கலருக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி இப்போ போட்டாச்சு. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த சப்பாத்தியை இது அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்றதே பீட் பண்ணிட்டோம். செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நியூ ரெசிபிஸ் வேணும்னா அவர் பாண்டி டைரிஸை ஃபாலோ பண்ணுங்கள்.